ஜிசிசி கண்ட்ரி இந்த முதலாளிகள் இருக்காங்கல்ல, இவங்க என்ன உத்தரவு போடுறாங்கன்னா, ஈராக் அடிச்சிட்டோம், ஈரான் வந்து பிடிச்சிட்டோம்னா இந்த மொத்த ரீஜனும் நம்ம கையில் இருக்குன்னா ஆயுத விற்பனை. ஆயுதம் எப்போ விற்பனை ஆகும்? 2 பேர் சண்டை போட தான் ஆயுத விற்பனை ஆகும். இவன் ஒன்று அடிக்க வர்றான், இந்த கொஞ்சம் ஆயுதம் வாங்கிக்கோ அப்படின்னு. அப்புறம் அவன்கிட்ட வந்து அவன் நிறைய ஆயுதம் வச்சிருக்கான், அந்த ஆயுதத்தோட அதிகமாக நான் தர்றேன் அப்படின்னு இவனுக்கு ஆயுதம் விற்கிறது அப்படின்னு. ஆயுத விற்பனை, பெட்ரோலியம் ப்ராடக்ட் இருக்குல்ல, அந்த வளத்தை கொள்ளையடிக்கிறது. அது இல்லாமல் ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் கூட நிறைய வந்து மினரல்ஸ் இருக்கு, அதை கொள்ளையடிக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சு அடுத்த இடத்துல இருக்கிற வளத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு கடந்த 20 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஈரானா இறங்கி எங்கேயும் சண்டை போனதில்லை. அவன் ஈரான் நேரடியாக வந்து ஈராக்ல சண்டை போனா, இல்ல சிரியாவுக்கு சண்டை போனா, அதுக்கப்புறம் சவுதி அரேபியா வந்து ஏற்கனவே சண்டை பிரச்சனை வர வேண்டியதுதான். ஆனா இல்ல, நம்ம சமாதானம் தான் சமாதானம் போனாங்க. ஏதாவது சண்டை பின்னாடி வரும், நமக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி ரோடு மேப் போட்டாங்க. அமெரிக்காவோட இன்னொரு முக்கியமான பலம் என்னன்னா கப்பற்படை. கப்பற்படை பிரம்மாண்டமான கப்பற்படை, சாதாரண கப்பற்படை இல்ல. அந்த கப்பலை அடிச்சு துவைச்சிட்டாங்க. நீங்க வந்து இங்க வந்து 20 மாடி கட்டடம் இருக்கு, ஸ்ட்ராங்கான கட்டடம் தான். அந்த கட்டடத்தை விழ வைக்கிறதுக்கு கீழே இருக்கிற 5 தூணை உடைச்சிட்டீங்கன்னா கட்டடம் கீழே விழுந்து. அது மாதிரி கப்பல் வந்து ரொம்ப பெரிய கப்பல் தான். இதுல ஒரு 90 ஃபைட்டர் ஜெட்டை வந்து கொண்டு வரலாம், இன்னொருல 110 ஃபைட்டர் ஜெட்டை கொண்டு வரலாம். ஆனா 4 மிசைல் போய் ஓட்ட போடுச்சு என்ன ஆகும்? சதாம் ஹுசேன் அப்படின்னா பயங்கரமான வீரன், தீரன், சூரன் அப்படிம்பாங்க. எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் வந்து 80களில் அமெரிக்காவின் இப்போ எப்படி அரபு நாடுகளை சொல்றோம்ல, மன்னர்கள் வந்து அமெரிக்காவோட அடிமையா இருக்காங்கன்னு, கிட்டத்தட்ட அமெரிக்காவோட ஏவல் நாயா. ஈரான் வந்து ஒன்னொன்னா என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. 8 வருஷம் ஈராக்கோட சண்டை போடும்போது ஈராக்கோட வலிமை என்னன்னு பாக்குறாங்க. இவங்க கையில் ஆயுதம் வந்து கொடுக்கறது எல்லாமே அமெரிக்கா. அந்த ஆயுதத்தோட பலம் என்ன, அப்புறம் அதுல ஏதாவது ஒரு சில ஆயுதங்கள்லாம் கீழே உள்தாட்டி கீழே விழ வச்சு அதை எடுத்து பிரிச்சு மேய்ஞ்சு என்னென்ன சர்க்கியூட் இருக்கு, என்ன இருக்கு, என்ன மாதிரி பண்ணிருக்காங்கன்னு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சொல்லுவாங்கல்ல, அதை வந்து நிறைய ரிவர்ஸ் இன்ஜினியரிங்ல ஈரான் வந்து ஈராக்ல ஆயுதங்களை பயன்படுத்த வச்சு அந்த ஆயுதங்கள் பூரா காலியானதுக்கு அப்புறம் அடிச்சாங்கல்ல, கெமிக்கல் பாம்பு இருக்கு, இது இருக்குன்னு உள்ள போய் செக் பண்றேன்னு சொல்லி போட்டு அவனை தூக்குல போட்டு சொல்லி முடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஈராக்ல இருக்கிற எண்ணெய் இருக்குல்ல, அதை விற்கிறது பூரா அமெரிக்க கம்பெனி. அப்புறம் பேமெண்ட் பூரா அமெரிக்காவுக்கு போகும். அமெரிக்கால இருந்து மாசம் ஈராக்குக்கு எவ்வளவு செலவுப்பா அப்படின்னு மாசம் ஈராக்குக்கு பிச்சை போடுற மாதிரி காசு போட்டுட்டு இருக்காங்க. ஈரான் வந்து அமெரிக்கா மாதிரியோ இஸ்ரேல் மாதிரியோ மற்ற நிலங்களை ஆக்கிரமிச்சு அந்த வளத்தை பூரா புடுங்க மாட்டான். நீ யாரு, நானா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு போதும். ஓப்பன் டிக்ளரேஷன் என்னன்னா, நாங்க ஈரான் பக்கம் நிக்கிறோம், அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்த்து சண்டை போடுறதுக்கு ஈராக்கு தயாரா இருக்குன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிருக்காங்க. வந்து அவசரப்பட்டான், இவன் நிதானமா இருந்தான். எப்பவுமே நிதானம் ஜெயிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஈரான் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம். தன்னை வந்து பலப்படுத்திக்கிட்டாங்க. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சூப்பர் சார். இப்போ மிடில் ஈஸ்ட்ல வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான கண்ட்ரியா வந்து ஈரான் வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க. சுத்தி இஸ்லாமிய நாடுகள் தான். அப்படி இருந்தும் ஈரானை வந்து தொடர்ந்து மற்ற இஸ்லாமிய நாடுகள்லாம் எதிர்த்துட்டு இருக்காங்க. எப்படி ஈரான் வந்து இந்த அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு நாடா இருந்துட்டு இருக்கு சார்? ஏன்னா ஒரு பக்கம் வந்து அமெரிக்கா இருக்கு, இஸ்ரேல் இருக்காங்க, எல்லாம் சேர்ந்து அடிச்சும் இன்னும் வந்து ஈரான் வந்து விழாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இதுல நீங்க என்ன சொன்னீங்க, இஸ்லாமிய நாடுன்னு சொன்னீங்கல்ல, எப்பவுமே உலகத்துல வந்து மதம் அப்படிங்கிறது 2ஆம் பட்சம் தான். ஓகே, சவுதி அரேபியா ஒரு இஸ்லாமிய நாடு, ஈரான் ஒரு இஸ்லாமிய நாடு. அதில் சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஷியா சன்னிம்பாங்க. அது பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை. ஆனாலும் இஸ்லாமிய நாடை ஆதரிக்கிறது வந்து அமெரிக்கா என்ற கிறிஸ்தவ நாடு. ஓகே, ஈரான் என்ற இஸ்லாமிய நாடை எதிர்க்கிறது வந்து இஸ்ரேல் என்ற யூதர் நாடு. ஸோ இதில் வந்து மதங்கள் வந்து எப்போவுமே ஒத்து வராது. அப்படி பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சண்டை இருக்குது. இப்போ சமயத்துலாம் போட்டு ஹாஸ்பிட்டல் அங்கெல்லாம் கொண்டு போட்டாங்க. ரெண்டும் அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சன்னி முஸ்லீம் உள்ள இடம், ஒரே நிலப்பரப்பு தான் கிட்டத்தட்ட. ஓகே, அதனால் மதம் இங்கே வந்து வரவே வராது. இவங்ககிட்ட என்ன வளம் இருக்குது, இந்த வளத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரவுடி வந்து எப்படி இதை கேப்சர் பண்ணி நம்ம அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி. பொதுவாக கிராமங்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க, நம்ம ஊரில் கிராமங்களில்
நிறைய இடம் இருக்குது, வேலை பார்க்குறதுக்கு ஆட்கள் வந்து கூலிகள் எல்லாம் வந்து குடும்பமாக தங்க வச்சு வேலை பார்க்க வச்சு அவங்களுக்கு கூலிங்கிறத சும்மா தான் கொடுத்தாங்க. அது போக வரக்கூடிய வளம் எல்லாம் அவனுக்கு கொண்டு போய் சேர்த்து அவன் ஒருத்த மட்டும் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மாளிகை இருக்கும், அரண்மனை மாதிரி இருக்கும், மற்ற எல்லாம் சின்ன சின்ன வீடுகளில் குடிசையாக இருக்கும். ஆனால் இது வந்து மக்களாட்சி தத்துவத்தில் இது தவறு அப்படிங்கிறது. அங்கே வந்து எப்படின்னா அரபு நாடுகள் எண்ணெய் வளம் இருக்குது, அவங்களுக்கு வந்து பிரித்து விட்டாச்சா சண்டை கூட தயாராக இருக்காங்க. அப்போ சியாசனின்ற பிரச்சனை, இந்த எல்லை பிரச்சனை, நீ பெருசா நான் பெருசா பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாத்தையும் தூண்டி விட்டு அமெரிக்காவிலிருந்து யூரோப்பில் இருந்தும் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்படிங்கிறதுனால இப்போ மதம் வந்து செகண்டரி. ஓகே, இப்போ ஏன் எதிர்ப்பு தெரிவிக்குதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் நமக்கு நம்ம ஆட்சியாளராக இப்போ உதாரணத்துக்கு ஜிசிசி கண்ட்ரி சொல்லுவோம் இல்லையா, சவுதி, யுஏஇ, ஓமான், குவைத்து, பஹ்ரைன், கத்தார், இந்த 6 ஜிசிசி கண்ட்ரி. இந்த ஜிசிசி கண்ட்ரியில் தான் மன்னராட்சி இருக்குது. அப்போ அந்த அதிகாரத்தில் இருக்காங்கள மன்னர்கள், அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு வந்து லாங் டேர்முக்கு எதிர்கால பாதுகாப்புக்கு யார் கொடுப்பா, மக்கள் புரட்சி எதுவும் வராத அளவுக்கு நம்மளை ரொம்ப பார்த்துக்கிறது அமெரிக்கா. அப்புறம் அமெரிக்காவோட வேட்டை நாய் வந்து அந்த ஏரியாவில் இஸ்ரேல். அப்போது இஸ்ரேல் வந்து இந்த யூதர்கள் முஸ்லீம்களுக்கு எதிர்ப்பு, இந்த யூதர்கள் வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிர்ப்பு. ஆனால் இந்த யூத நாட்டை வந்து சீராட்டி வளர்க்குறது யார் அப்படின்னா கிறிஸ்தவ நாடு. அதனால் இதில் வந்து மதம் வராதுங்கிறதா முதலியே. சரி, இப்போ இந்த மாதிரி இடத்துல ஈரான் அதை ஏன் வந்து அடிக்க வர்றாங்க அப்படின்னா, ஈரான் வந்து திருப்பி அடிக்கிறான். ஏன்னா இந்த ஜிசிசி கண்ட்ரி, இந்த முதலாளிகள் இருக்காங்கல்ல, இவங்க என்ன உத்தரவு போடுறாங்கன்னா, ஈராக் அடிச்சிட்டோம், ஈரான் வந்து பிடிச்சிட்டோம்னா இந்த மொத்த ரீஜனும் நம்ம கையில் இருக்குது. ஓகே, இந்த பக்கம் வந்து ஹெர்மஸ் வளைகுடா இருக்குது, செங்கடல் பக்கத்தில் வந்து பாபல் மந்தீப்னு வந்து அங்கே ஒரு வளைகுடா இருக்குது, அங்கே ஒரு சின்ன ஸ்ட்ரெயிட் இருக்குது. ஓகே, அப்போது இந்த 2 இடத்தையுமே இங்கே வந்து ஈரான் பிடிச்சி வச்சுருக்கான். இந்த பக்கம் ஈரானோட ப்ராக்ஸி இருக்காங்கல்ல, ஏமனில் ஹவுத்திஸ் கையில் இருக்குது, கிட்டத்தட்ட அவன் கையில் இருக்குது. அப்போது எல்லாமே இவங்க கையில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதிகாரம் பண்ண முடியாது அப்படின்ற அதிகார வெறி, அந்த அதிகாரத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வளம். அப்புறம் இந்த வளத்தை வந்து தக்க வைக்கிறதுக்கு ரொம்ப டெவலப் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஆயுத விற்பனை. ஆயுதம் எப்போ விற்பனை ஆகும், 2 பேர் சண்டை போட தான் ஆயுத விற்பனை ஆகும். அப்போது இவன் ஒன்று அடிக்க வர்றான், இந்த கொஞ்சம் ஆயுதம் வாங்கிக்கோ அப்படின்னு, அப்புறம் அவன்கிட்ட வந்து அவன் நிறைய ஆயுதம் வச்சுருக்கான், அந்த ஆயுதத்தை விட அதிகமாக நான் தர்றேன் அப்படின்னு இவனுக்கு ஆயுதம் விற்கிறது அப்படின்னா ஆயுத விற்பனை. அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் இருக்குல்ல, அந்த வளத்தை கொள்ளையடிக்கிறது. அது இல்லாமல் ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் கூட நிறையா வந்து மினரல்ஸ் இருக்குது, அதை கொள்ளையடிக்கிறது அப்படின்னு ஆரம்பித்து அடுத்த இடத்துல இருக்கிற வளத்தை எல்லாம் கொள்ளையடித்து தான் வந்து சுகமாக வாழ்கிறதுக்கான விஷயம்தான். அதனால் ஈரானை வந்து எதிர்க்கிறதுக்கு அரபு நாடுகளுக்கு எந்த தேவையும் இல்லை. ஆனால் அவனோட முதலாளி மாதிரி இருக்காங்களே மேலே ஒரு பெரிய ரவுடி, அவனோட சொல்ல கேட்டு தான் இந்த பிரச்சனை வந்து காரணம். இப்போ அரபு நாடுகளுக்கு வந்து என்னோட பதவி போயிடும், மன்னராட்சி அப்படின்ற பதவி போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஈரானை வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஈரானும் ஈராக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரே நிலப்பரப்பை சேர்ந்த நாடுகள் தான். ஆமாம். அப்படி இருக்கும்போது ஈரான் வந்து அமெரிக்கா கிட்ட வந்து தோத்துட்டாங்க. ஈரான் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க சார், வலிமை கொண்டு அடிச்சுட்டே இருக்காங்க. ஓகே, எல்லாத்தையும் வந்து இழந்துட்டே இருக்காங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து தொடர்ந்து வந்து தாக்குதல் நடத்திட்டே இருக்காங்க. சரி, அப்போ இது வந்து எப்படின்னா கொஞ்சம் எலாபரேட்டாக பேசிடலாம். ஒரே இடம் தான், ஆனால் இவங்க வந்து பெர்ஷியன். ஓகே, இவங்க வந்து அதுலேருந்து கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸ் தான். அந்த காலத்தில் வந்து நீங்கள் பாக்தாத் அப்படின்னாலே கல்வியில் நாகரிகத்தில் ரொம்ப பெருசாக விளங்குனது, அதுக்கு சற்றும் குறையாத அளவுக்கு இருந்தது பாரசீகம் அப்படின்னு அப்படி இருந்தது. ஸோ ஆதி காலத்திலிருந்தே வரலாற்று காலத்துக்கு கிட்டத்தட்ட 2000-3000 வருஷங்களாக பார்த்திங்கன்னா இந்த பெர்ஷியன் இப்போ வந்து எப்படின்னா நமக்கு நிலப்பரப்பு கண்ணால் பார்த்துடலாம், வரைபடத்தை பார்த்துடலாம். இப்போ இங்கேருந்து டக்குன்னு கிளம்புனா இதில் காரில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், அல்லது ஃப்ளைட்டில் போய் சேர்ந்தாலும் சீக்கிரம் வந்து போயிடலாம், கப்பலில் போயிடலாம். அந்த காலத்தில் ட்ராவல் எப்படி பண்ண முடியாதுல்ல. இப்போ பாக்தாத்தில் இருந்து தெஹ்ரானுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மாதங்கள் ஆகும், குதிரையில் போகணும், ஒட்டகத்தில் போகணும், அப்படி மாத கணக்காகும். ஸோ அந்த மாதிரி அந்த நிலப்பரப்பு இருந்ததில் கிட்டத்தட்ட மக்கள் மனசும் அவங்களுடைய கல்ச்சரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஏன்னா பாலைவனம், மலைப்பாங்கன ஏரியா, கொஞ்சம் அக்ரிகல்ச்சர், கொஞ்சம் அதுக்கப்புறம் பேரிச்சம்பளம், இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி போனால் இந்த பக்கம் ஆலிவ் மரங்கள் அப்படின்னா அதோட நிலப்பரப்பு அதோட இதே வந்து லேண்ட்ஸ்கேப்பே வேறு மாதிரி. ஓகே, ஆனால் என்ன ஒரு வித்தியாசம்னா, ஒருத்தர் 2 பேர் ஓடுறாங்க, ஒருத்தர் முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான், அவன் வந்து ஜெயிக்கிறானா தோக்குறானா அல்ல எதிரிகிட்ட வந்து எப்படி அடி வாங்குறான் அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஈரானுக்கு கவனிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்னென்னா இப்போ வந்து 80களில் அங்கே ஆட்சி பண்ண சதாம் ஹுசேன், அவரை வந்து அந்த சதாம் ஹுசேன் எப்படின்னா
பயங்கரமான வீரன் தீரன் சூரன் அப்படிம்பாங்க. இப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் வந்து 80களில் அமெரிக்காவின் இப்போ எப்படி அரபு நாடுகளை சொல்கிறோம்ல, மன்னர்கள் வந்து அமெரிக்காவோட அடிமையாக இருக்காங்கன்னு, கிட்டத்தட்ட அமெரிக்காவோட ஏவல் நாயாக தான் இருந்த, நாய்ங்கிறது தப்பான வார்த்தை இல்லை, அதாவது அமெரிக்காவுக்கு விசுவாசமாக இருந்தவர் தான் சதாம் ஹுசேன். ஓகே, அவர் வந்து அமெரிக்கா கொடுத்த ஆயுதங்கள், அப்புறம் கொஞ்சம் இருக்கிற காசை வச்சு ரஷ்யாவில் கொஞ்சம் ஆயுதங்கள் அப்படின்னு வாங்கி கொஞ்சம் சேர்த்து வச்சு யார்கிட்ட சண்டை போட்டாங்கன்னா ஈரான்கிட்ட சண்டை போட்டாங்க. 8 வருஷம் சண்டை போட்டாங்க. இங்கேயும் என்ன ஒரு சின்ன பார்டர் அதை பேஸாக வச்சு, அதுக்கப்புறம் குர்திஸ் இங்கே இருக்காங்க. குர்திஸ் வந்து சதாம் ஹுசேனை கொல்ல வந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷியா முஸ்லீம் இருக்காங்க. இவங்க அடித்தா காரணமாக சொல்ல முடியாது. அந்த காரணத்தை சொல்லி சண்டை ஆரம்பித்தா அமெரிக்காவுக்கு என்ன, இவங்க 2 பேரும் சண்டை போட வச்சு முதல்ல வந்து ஈராக்கை பிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் இவங்க வலிமை குன்றுனதுக்கப்புறம் இவங்களும் வந்து அடிபட்டு ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்போ அவங்க மேலே பொருளாதார தடை வச்சு அவங்களையும் பிடிப்போம் அப்படிங்கிறது பிளான். அந்த பிளான் வந்து ஈராக்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு. என்ன காரணம்னா, சதாம் ஹுசேன் அப்படிங்கிறது தன்னை வந்து ரொம்ப பெருசாக பூஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டாரு ஒழிய, அந்த நாட்டில் அடிப்படை கட்டமைப்புனா ரொம்ப முக்கியமாக வந்து பாதுகாப்பு, அது எதுவும் பெருசாக வந்து கையில் வந்து சேகரிக்கிறதுக்கு முன்னாடி குவைத்தை பிடிச்சி பிரச்சனை கொண்டு வந்துட்டாப்புல. 90 அந்த இப்போ கொண்டு வந்தாப்புல. அப்போ என்னென்னா, இப்போது இஸ்ரேல் அண்டு அமெரிக்கா வந்து உள்ளே வருது. குவைத்தை பிடிச்சோன்னா குவைத்துக்கு நான் பாதுகாப்பு தர்றேன் அப்படின்னு குவைத்து கொஞ்சம் அப்படி பின்னாடி தள்ளி, குவைத்துக்கு பக்கத்தில் இந்த பக்கம் வந்தாச்சுன்னா சவுதி அரேபியாவில் காஃப்ஜி, ஜுபைலுங்கிறது பெரிய ராயல் கமிஷன் சொல்லி மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா. சவுதி அரேபியோட வருமானத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற ஏரியா. அங்கேயும் டக்குன்னு பிடிச்சிருவாங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி ஒரு 600 கிலோமீட்டர் வந்தாச்சு அப்படின்னா ரியாத் வந்துடும், தலைநகர் வந்து அல்காசிம், ரியாத் அப்படி தலைநகரம் வந்துடும் அப்படின்னு அந்த ஏரியா. அப்புறம் ராஸ்தனூரா இந்த சைடில் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் அப்கேக்கு, தாரான் ஏர்போர்ட்டு, தம்மாமு அப்படின்னு சொல்லி அல்அசா அப்படி இந்த ஏரியாவை பிடிச்சிட்டாங்கன்னா சவுதி அரேபியாவில் முக்கியமான வளத்தை பிடிச்சிட்டாங்க. அப்புறம் செங்கடல் பக்கம் இருக்கக்கூடிய ஜெத்தா அண்டு யான்பு இதை மட்டும் விட்டு வச்சுருப்பாங்க. மற்ற எல்லாம் இங்கே பிடிச்சிருவாங்க அப்படின்னா அந்த பயம். அப்போ அமெரிக்கா என்ன பண்ணால், நான் உங்களை வந்து பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் வந்தாங்க. அவங்க கையில், அமெரிக்கா கையில் எப்போவுமே நல்ல ஆயுதம் பெருசாக உண்டு, இப்போ வரைக்கும் உண்டு. ஓகே, ஆனால் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்கா கையில் வந்து ஒரு 1000 ஆயுதங்கள் இருக்குது. அப்புறம் இங்கே சண்டை போட வந்த ஈராக்கு கையில் வந்து சதாம் ஹுசேன் கையில் ஒரு 200 ஆயுதம் இருக்குது. அப்போ என்ன நடக்கும், 200 ஆயுதம் டிப்ளீட் பண்ணுற அளவுக்கு எல்லாம் அடிச்சு போட்டு மிச்ச ஆயுதத்தை வந்து போட்டு அடித்தான்னா நிராயுதபாணி ஆயிடுவாங்க. ஓகே, அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஈரான் வந்து ஒன்றொன்னா என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. 8 வருஷம் ஈராக்கோட சண்டை போடும்போது ஈராக்கோட வலிமை என்னன்னு பார்க்குறாங்க. இவங்க கையில் ஆயுதம் வந்து கொடுக்கறது எல்லாமே அமெரிக்கா. அந்த ஆயுதத்தோட பலம் என்ன, அப்புறம் அதில் ஏதாவது ஒரு சில ஆயுதங்கள்லாம் கீழே உள்தாட்டி கீழே விழ வச்சு அதை எடுத்து பிரித்து மேய்ஞ்சி என்னென்ன சர்க்கியூட் இருக்குது, என்ன இருக்குது, என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சொல்லுவாங்கல்ல, அதை வந்து நிறைய ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் ஈரான் வந்து கில்லாடி. அப்போது அவங்களுக்கு இங்கே ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அந்த இது சொல்லுவாங்கல்ல, நம்ம எக்கனாமிக்ஸை சொல்லுவோம், இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரென்த் என்ன, நம்ம வீக்னஸ் என்ன, நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, நம்ம த்ரெட் என்ன, எல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து அமெரிக்காவை விட இஸ்ரேலை விட டெக்னாலஜியில் பெருசாக ஆக முடியாது. ஓகே, ஆனால் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு இது என்னென்னா, அவன்கிட்ட 1000 ஆயுதம் இருக்குது அப்படின்னா நம்ம 3000 ஆயுதம் செஞ்சு வைக்கணும். ஓகே, அப்போது இதே தான் எப்படி ஈராக்கில் ஆயுதங்களை பயன்படுத்த வச்சு அந்த ஆயுதங்கள் பூரா காலியானதுக்கு அப்புறம் அடித்தாங்கல்ல, கெமிக்கல் பாம்பு இருக்குது இது இருக்குன்னு உள்ளே போய் செக் பண்ணுறேன்னு சொல்லி போட்டு அவனை தூக்கில் போட்டு சொல்லி முடித்தாங்க. அதுக்கப்புறம் ஈராக்கில் இருக்கிற எண்ணெய் இருக்குல்ல, அதை விற்கிறது பூரா அமெரிக்க கம்பெனி. அப்புறம் பேமெண்ட்டு பூரா அமெரிக்காவுக்கு போகும். அமெரிக்காவிலேருந்து மாதம் ஈராக்குக்கு எவ்வளோ செலவுப்பா அப்படின்னு மாதம் ஈராக்குக்கு பிச்சை போடுற மாதிரி காசு போட்டுருக்காங்க. ஓகே, அப்போது இதை பிரச்சனையை பூரா வந்து பக்கத்தில் ஒருத்தன் பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கான். சரி, அப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறான், அவனோட ப்ராக்சியாக இஸ்ரேல் வைக்கிறான். அப்போ இஸ்ரேலுக்கு வந்து ரெகுலராக ஃபண்டு நிறையா கொடுக்குறான், ஆயுதம் கொடுக்குறான், டெக்னாலஜி கொடுக்குறான். அந்த மாதிரி இஸ்ரேல் வந்து ரொம்ப போஷாக்கு ஊட்டி வளர்க்குறான். அதே மாதிரி ஈரான் என்ன பண்ணால், நம்ம வந்து நேரடியாக ஸ்ட்ரெயிட்டாக போய் அடித்தோம்னா நமக்கு முடியாது. அப்போது இவனுக்கு சின்ன சின்ன குழுக்கெல்லாம் அங்கே உண்டாக்குறான். யேமனில் ஹவுதி, அப்புறம் காசாவில் ஹமாஸு, லெபனானில் இவங்க ஹிஸ்புல்லா, அதுக்கப்புறம் வந்து கத்தாப் ஹிஸ்புல்லான்னு சொல்லி இதில் ஈராக்கில், அப்புறம் சிரியாவில் வச்சுருக்கான். அப்படின்னு ஒரு 6-7 குழுக்கள் வச்சுருக்கான். சும்மா வைக்க முடியாதுல்ல.
நம்ம இதில் சொல்லுவோம்ல, நம்ம ரவுடித்தனம் பண்ணுறதா இருந்தால் ஒரு 7-8 கார் வேணும், பெரிய கார் வேணும், டீசல் போடணும், ஆட்களுக்கு சம்பளம் சரக்கு இதுன்னு சொல்லி எல்லாம் கொடுக்கணும், செலவு பிடிச்ச வேலை. அந்த செலவை சின்சியராக பல வருடங்களாக வந்து ஈரான் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு இத்தனைக்கும் பொருளாதார தடை விதிச்சதுக்கு அப்புறமும் அதை பண்ணான். ஸோ ஈரான் என்ன பண்ணால், அங்கே நம்மளுடைய பலம் என்ன பலவீனம் என்ன தெரிஞ்சுட்டு பாடம் படித்து அந்த டெக்னாலஜி வந்து முடிஞ்ச அளவுக்கு கற்றுக்கிட்டு, அப்புறம் இது வரைக்கும் இந்த கடந்த 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஈரானாக இறங்கி எங்கேயும் சண்டை போனதில்லை. ஈரான் நேரடியாக வந்து ஈராக்கில் சண்டை போனா, இல்லை சிரியாவுக்கு சண்டை போனா, இல்லை இந்த பக்கம் வந்து பலுச்சிஸ்தான் பிரச்சனை இருக்குது, இங்கே பார்டர் பிரச்சனை இதோட பாகிஸ்தானோட, அங்கே சண்டைக்கு போனதில்லை. அதுக்கப்புறம் சவுதி அரேபியா வந்து ஏற்கனவே சண்டை பிரச்சனை வர வேண்டியது தான், ஆனால் இல்லை நம்ம சமாதானம் தானே சமாதானம் பண்ணாங்க. ஈரான் வந்து எந்த காலத்துலேயும் தானாக முன் வந்து ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி எங்கேயும் போய் சண்டைக்கு போகலை. ஆனால் வந்த சண்டையை விட்டதில்லை. ஆனால் என்னென்னா ஏதாவது சண்டை பின்னாடி வரும். எப்படி ஈராக்கை பிடிச்சி அமைக்க வச்சாங்களோ அது மாதிரி, எப்படி லிபியாவை வந்து பிடிச்சி அமுக்குனாங்களோ, இப்போ எப்படி இந்த மதுராவை பிடிச்சி இந்த இது வெனிசுலா பண்ணாங்களோ, அல்லது ஆப்கானிஸ்தானில் வந்து பிடிச்சி வளர்த்தப்புறம் கொண்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கேன். அமெரிக்காவுக்கு லாஸ் வேறு, ஆனால் அந்த மக்களுக்கு எதிர்காலம் லாஸ் தானே. அப்படி என்ன பண்ணாங்களோ நாளைக்கு நம்மளையும் பிடிப்பாங்க. அப்போ அவங்க பிடிக்க வந்தால் நமக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி ரோடு மேப் போட்டாங்க. போட்டு சைனா கூட நல்ல ஒரு உறவு, ரஷ்யா கூட நல்ல ஒரு உறவு, இந்தியா கூடயும் நல்ல ஒரு உறவாக இருந்தது. இப்போ சமீபத்தில் போயிடுச்சு, குறைஞ்சிருக்கு. ஆனால் திரும்ப வந்து ஓகேன்னு வந்து இருக்கு. அப்படிங்கிற இடத்துல ஆயுதங்களை பவர்ஃபுல்லாகவும் அப்புறம் குவான்டிட்டி ப்ளஸ் குவாலிட்டி ரெண்டையும் ஹையை ஏற்றுனாங்க. ஆனால் குவாலிட்டி விஷயத்தில் அமெரிக்காவை மிஞ்சிருக்காங்களா அப்படின்னு இல்லை. ஆனால் குவான்டிட்டி விஷயத்தில் எல்லாரையும் மிஞ்சி நிற்கிறாங்க. அப்படிங்கிறதுல அமெரிக்கா வந்து அடிக்க வந்தான்னா அமெரிக்காவோட பலம் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. என்னென்னா ஒரு பக்கம் வான் படை இருக்குல்ல, F-35, F-15, F-16, F-18A, F-22 ராப்டர் அப்படின்னு சொல்லி அந்த F சீரிஸ் ஃபுல்லாகவே வந்து பயங்கரமான ஒரு இது அவங்க பண்ணி வச்சுருக்க வந்து பூஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, படம் காமிச்சு வச்சுருப்பாங்கல்ல, இதெல்லாம் வந்து எதுவும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு என்ன உண்டு அத்தனையும் பண்ணாங்க. ஸோ வான் பாதுகாப்பு, அந்த வான் பாதுகாப்பில் வானில் இருந்து அடிக்கக்கூடியதை இவங்க வந்து தாக்குனாங்க. அப்போ F-35 அடிக்க முடிஞ்சு அப்படின்னா அது வந்து பலம் இழந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் அந்த வான் தடுப்பு இருக்குல்ல, அது வந்து தாடா இருக்கட்டும், அதில் பேட்ரியாட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஏரோ 3, டேவிட் ஸ்லிங், அயன் டோம் அப்படின்னு இது எல்லாத்தையும் வந்து அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ராக்கெட் இருக்குல்ல, அது எல்லாம் வந்து டிப்ளீட் ஆகிற வரைக்கும் பழைய ஐட்டங்களாக அனுப்பிச்சி விட்டு அது எல்லாம் வந்து காலியாகிற வரைக்கும் காலியாக வச்சு இப்போ புதுசு புதுசாக அடிச்சுட்டு இருக்காங்க ஈரான். அப்போ ஈரான் இருக்கிற பலம் என்ன, பழைய ஸ்டாக்கை பூரா தள்ளி விட்டு எல்லாம் அவன் ஸ்டாக்கை காலி பண்ணிட்டு இப்போ புதுசாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ வரைக்கும் இங்கே ஈரானை வந்து ரொம்ப அடிக்க அமெரிக்காவோட தளங்களை பூரா அடித்து முடிச்சிருக்காங்க. அப்படியே என்னென்னா ஈரான் வந்து இன்னைக்கு ஆயுதங்களில் வந்து குவான்டிட்டியில் பலமாக இருக்கான். ஓகே. அப்புறம் அமெரிக்காவோட இன்னொரு முக்கியமான பலம் என்னென்னா கப்பற்படை. கப்பற்படை பிரம்மாண்டமான கப்பற்படை, சாதாரண கப்பற்படை இல்லை. அந்த கப்பலை அடித்து துவைச்சிட்டாங்க. ஓகே. என்னென்னா இதுக்கு ரொம்ப உதாரணம் சொல்லுவோம். நீங்கள் வந்து இங்கே வந்து 20 மாடி கட்டடம் இருக்குது, ஸ்ட்ராங்கான கட்டடம் தான். அந்த கட்டடத்தை விழ வைக்கிறதுக்கு கீழே இருக்கிற 5 தூணை உடைச்சிட்டிங்கன்னா கட்டடம் கீழே விழுந்துடும். அது மாதிரி கப்பல் வந்து ரொம்ப பெரிய கப்பல் தான். இதில் ஒரு 90 ஃபைட்டர் ஜெட்டை வந்து கொண்டு வரலாம், இன்னொரு இதில் 110 ஃபைட்டர் ஜெட்டை கொண்டு வரலாம். ஆனால் 4 மிசைல் போய் ஓட்டை போட்டுச்சு என்ன ஆகும்? அப்போது அந்த மாதிரி ஓட்டையை போட்டாங்க ரெண்டுலேயுமே. அது USS ஆப்ரஹாம் லிங்கன் அப்புறம் USS ஜெரால்ட் ஃபோர்டு ரெண்டுலேயுமே ஓட்டையை போட்டாங்க. பிரச்சனை வந்துருச்சு. அப்போ கப்பற்படையும் அவங்களுக்கு கை கொடுக்கல. சரி, அப்போ அந்த சுற்றி இருக்கிற நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, சவுதி UAE ஒரு 27 இடத்துல இவனோட ஏர்பேஸ் இருக்குது. அதில் 8 வந்து பெருசு, 8லேயும் வந்து கத்தாருக்கு ரொம்ப பெருசு. அத்தனையும் அடிச்சிட்டாங்க. அப்போது சுற்றி உள்ள நிலப்பரப்பும் கை கொடுக்கல, கடற்படையும் கை கொடுக்கல, வான்படையும் கை கொடுக்கல. இவங்க அடிக்கும் போது அதை திருப்பி தாக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதுவும் கை கொடுக்கல. அப்போ ஆயுதங்கள் இல்லாத அமெரிக்கா, அது அமெரிக்காவாக இருந்தானே ஸ்ரீலங்காவாக இருந்தானே 2 ஒன்று தானே. புரியுது. அவ்வளோதான் இப்போ மேட்ரு. இப்போ தரைப்படையை வந்து இறக்குறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் தரைப்படை வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஈரானுக்குள்ளே நுழைய பயப்படுறாங்க. அதான் இப்போ அதனால இப்போ நீங்கள் ஈரான் டிஃபரன்ஸ் கேட்டீங்கல்ல, ஈராக் வந்து தன்னை தயார்படுத்திக்காம அவசரப்பட்டு சண்டைக்கு இறங்கி வீணாக போனாங்க. இப்போ வந்து அமெரிக்கா பிடியில் இருக்காங்க. ஓப்பன் டிக்ளரேஷன் என்னென்னா, நாங்கள் ஈரான் பக்கம் நிற்கிறோம், அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்த்து சண்டை போடுறதுக்கு ஈராக்கு தயாராக இருக்குன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஈரான் கை ஓங்கிட்டு இருக்கு, அவங்க கை இறங்கிருச்சு, நம்ம இவங்க கூட சேர்ந்துக்குருவோம். இன்னொன்று, ஈரான் வந்து அமெரிக்கா மாதிரியோ இஸ்ரேல் மாதிரியோ மற்ற நிலங்களை ஆக்கிரமிச்சு அந்த வளத்தை பூரா பிடுங்க மாட்டான். நீ யாரு, நானா இருக்கேன் அப்படிங்கிறது நமக்கு போதும்,
நம்ம வந்து அண்ணன் தம்பியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் ஈராக்கு இந்த ஈவன் சவுதி அரேபியா வந்து இப்போ பயப்படுறாங்க. அதுக்கு ஒரு காரணம் ஏற்கனவே டீட்டெயில் நிறையா சொல்லியிருக்கேன். மன்னராட்சி போயிடும் அப்படிங்கிற பயத்தில் வந்து ஈரானை அடிக்கிறதுக்காக ரொம்ப தீவிரமாக இருக்காங்க சவுதி அரேபியா, UAE அவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல். ஸோ இவன் வந்து அவசரப்பட்டான், இவன் நிதானமாக இருந்தான். எப்போவுமே நிதானம் ஜெயிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஈரான் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம். தன்னை வந்து பலப்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஓகே சார், ரொம்ப நன்றிகள் சார்.